Hello everyone. இப்போ நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம் வந்து ரிப்பீட்டடா ஃப்ரெஷர் டு சீனியர் லெவல் இன்டர்வியூல கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான் அது. என்ன கொஷின் அப்படின்னா ரிட்டன் த ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டட் லெட்டர் ஃப்ரம் த ஸ்விஸ் கேரக்டர்ஸ். கேரக்டரில் இந்த கொடுத்துருக்க கேரக்டரில் எஸ் லெட்டர் ஃபஸ்ட்டு ரிப்பீட் ஆகிற எஸ் லெட்டரை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்டை. அவங்க இன்டர்வியூ டைமில் இந்த கேரக்டர்ஸ் எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி இதை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்விஸ் அப்படின்ற இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் கெட் பண்ணுறதுக்கு வி ஷுட் கிரியேட் அ கேரக்டர் அரே வேரியபிள். ஸோ கேரக்டர் நான் லைனுன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன், அரே டைப் போட்டுட்டு அண்ட் ஒரு கேரக்டர் லைனாக மென்ஷன் பண்ணிங்க கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். இது ஸ்ட்ரிங்கில் கெட் பண்ணக்கூடாது. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற இந்த கேரக்டர்ஸை அரேயில் கெட் பண்ணியாச்சு, கேரக்டர் அரேயில் கெட் பண்ணியாச்சு. இப்போது எப்படி இந்த ஃபஸ்ட்டு ரிப்பீட் ஆகிற இந்த எஸ்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா ஸோ வி கேன் யூஸ் செட்டு. கண்டிப்பாக இதில் நம்ம கலெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் ஏபிஐ மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் இதை பண்ணணும். ஓகேவா? ஸ்ட்ரீம் ஏபிஐயும் கலெக்ஷன்ஸும் இதில் மஸ்ட்டு. இந்த இன்டர்வியூவில் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் ஏபிஐ கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்குமே கேட்டிருக்காங்க. ஸோ நான் இங்கே க்ரியேட் பண்ணுற செட்டை வந்து கேரக்டரில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன் வந்து கேரக்டரில் க்ரியேட் பண்ணுறேன்னா என்ன கேரக்டர் டேட்டாஸ் தான் வந்து இங்கே ரீட் பண்ண போகிறோம் இல்லையா. அண்ட் எதுக்காக செட்டு அப்படின்னா செட்டில் 3 டைப் ஆஃப் செட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஆஸ் செட்டு. நார்மலாகவே செட்டுன்றது வந்து இட் எலிமினேட்டிங் த ரிப்பீட்டட் வேல்யூ. டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணிடும், ஆட் பண்ணாது. ஸோ அப்போ நம்ம செட்டு யூஸ் பண்ணும்போது ரிப்பீட்டட் வேல்யூஸை ஈஸியாக கெட் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு ரிப்பீட் ஆகிறது ஈஸியாக நம்ம மெத்தட்ஸ் ஸ்ட்ரீம் ஏபிஐ மெத்தட்ஸ் வச்சு கெட் பண்ணலாம். அண்ட் செட்டுக்கு வந்து ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் தேவை. ஸோ இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜ் அதை போட்டுட்டு அண்ட் நவ் இப்போ நம்ம செட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போது ஒரு வேரியபிள் வந்து கேரக்டரில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ரிப்பீட்டட் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த வேரியபிள் அப்படின்னா இப்போது எஸ் லெட்டர் ஃபஸ்ட்டு இருக்குது, அதோட ரிப்பீட்டேஷன் இங்கே 2 இருக்குது. இதில் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு எஸ் மட்டும் தான் வேணும். அதோட பொசிஷன் வந்து இது 0ன்னு வச்சுப்போம். 1 2 3 தேர்ட் பொசிஷனில் இருக்க எஸ் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதை இந்த வேரியபிளில் நான் வந்து ஸ்ட்ரீம் ஏபிஐ மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இந்த செட்டு மூலியமாக நான் அதை வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ இப்போ இந்த கேரக்டர் வேரியபிளில் நீங்கள் இந்த கேரக்டர் அரேக்கு இந்த ஸ்விஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க இந்த கேரக்டர் லைன் வேரியபிளுக்கு ஒரு ஸ்ட்ரீம் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஐ கேன் கால் ஸ்ட்ரீம் மெத்தட் ஃப்ரம் அரேஸ் அண்ட் அதுக்குள்ளார கேரக்டர் அரே அந்த லைன் வேரியபிளை போட்டுட்டு now you can call the filter method. so filter methodல என்ன பண்ண போறோம் அப்படின்னா I just use the lambda expression. ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான், ஒவ்வொரு எலமெண்ட்டாக நான் இப்போ எடுக்க போகிறேன். எடுக்கும்போது நாட் ஆஃப் இந்த செட்டோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கோங்க. செட்டு டாட் ஆட் ஆஃப் n. இது என்ன அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டாக இந்த செட்டு இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது அந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ செட்டில் நான் ஸ்டோர் பண்ணும்போது எதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகலையோ, எதெல்லாம் ஸ்டோர் ஆகாதுன்னா ரிப்பீட் ஆகிறது ஸ்டோர் ஆகாது. இப்போ ஆல்ரெடி எஸ் ஸ்டோர் ஆகிடுச்சு, மறுபடியும் எஸ் ஸ்டோர் பண்ணும்போது ஸ்டோர் ஆகாது. ஸோ அப்போ எப்படி நான் அதை ஃபைன் பண்ணுறேன்னா நாட் செட் டாட் ஆட் ஆஃப் n அப்படின்னா இப்போ ஆட் பண்ணுற ஒவ்வொரு எலமெண்ட்டாக இதில் செட்டில் ஆட் பண்ணும்போது எதெல்லாம் எனக்கு ஆட் ஆகலையோ அதை வந்து நான் இங்கே ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நாட் போட்டு செட்டு டாட் ஆட் ஆஃப் என்னன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபில்டர் பண்ணதை நம்ம இப்போ இதில் 2 வேல்யூ வந்து ஃபில்டர் ஆகும், 2 எஸ் வந்து ஃபில்டர் ஆகும். அதில் எனக்கு ஃபஸ்ட்டு ரிப்பீட்டட் தான் வேணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் ஃபஸ்ட்டு அப்படின்ற இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கணும். ஃபைண்ட் ஃபஸ்ட்டு அண்ட் டாட் வச்சு கெட்.
ஸோ எதுக்காக இந்த ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இங்கே 2 லெட்டர் வந்து இப்போது செட்டில் ஆட் ஆகாது. அது இப்போ நமக்கு இங்கே அவுட்புட்டாக கிடைக்கும். அதிலிருந்து நான் வந்து ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரிப்பீட் ஆகிற எஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். அதனால தான் இந்த மெத்தட். அண்ட் கெட் மெத்தட் வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக கெட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணிக்கலாம். First repeated. Now I can run this. See? Yes. So இப்படி தான் இந்த ப்ரோக்ராமை சால்வ் பண்ணணும்.